இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ఆరోగ్యமான ఉడల్ నలం. అలాంటి వెంకటేశ్వర స్వామికి అపవిత్రత చేసే పరిస్థితి వస్తే మీరు సహిస్తారా తమ్ముళ్ళు అని అడుగుతున్నా. సహిస్తారా అని అడుగుతున్నా. 5 సంవత్సరాలు కల్తీ అయిన గీ బాధేస్తుంది. అలాంటి గీ తీసుకొచ్చారు. మామూలు కెమికల్స్ తో తయారు చేశారు. పేపర్లో వస్తే నాకే ఆశ్చర్యం వస్తా ఉంది. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமிக்கு படைக்கப்படும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதம் தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் தேவஸ்தானத்திற்காக கொள்முதல் செய்யப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாகவும் புகார் தெரிவித்தார். சந்திரபாபுவின் இந்த புகார் நாடு முழுதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை தொடர்ந்து இது தொடர்பாக சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது. சமீபத்தில் விசாரணை குழு அறிக்கையும் தாக்கலானது. திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு இருந்ததற்கான ஆதாரம் இல்லை. எனினும் தாவர எண்ணெய் கலக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளன. 250 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளது என விசாரணை குழு அறிக்கையில் கூறப்பட்டது. இது தொடர்பாக 36 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சிபிஐ அறிக்கை பற்றி கருத்து தெரிவித்த சந்திரபாபு நாயுடு, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அளித்த ஆய்வறிக்கையின்படியே நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக நான் கூறினேன். எனினும் கலப்படம் நடந்தது உறுதியாகியுள்ளது. கடவுளுக்கான கைங்கரியத்தில் முன்னாள் ஆட்சியாளர்கள் பாவம் செய்துள்ளனர். குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர் என்றார். இந்நிலையில் கர்னூல் மாவட்டத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு, திருப்பதி லட்டு தயாரிப்பில் குளியலறை ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதுகுறித்து சந்திரபாபு நாயுடு பேசியதாவது: இதற்கு முன் ஆந்திராவை ஆண்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் திருப்பதி வெங்கடாஜலபதியின் புகழை கெடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டது. பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் பிரசாத லட்டு தயாரிக்க குளியலறைகளை சுத்தம் செய்ய பயன்படும் ரசாயனங்களை கூட பயன்படுத்தியுள்ளனர். அதில் 2 வகை ரசாயனங்கள் உள்ளன. ஒன்று தாவர அடிப்படையில் தயாரிக்கப்படுபவை, அவற்றின் விலை உயர்வு. விலங்கு கொழுப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் நெய் பயன்படுத்தப்பட்டதாக தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அதன் அறிக்கையில் கூறியுள்ளது. இப்படிப்பட்ட கலப்பட நெய்யை பயன்படுத்திதான் 5 ஆண்டுகளாக பிரசாத லட்டு தயாரித்து விநியோகம் செய்துள்ளனர் என சந்திரபாபு பேசினார். ஏற்கனவே விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக சந்திரபாபு பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. சிபிஐ விசாரணையில் விலங்கு கொழுப்பு பயன்படுத்தியதற்கான ஆதாரம் இல்லை என கூறப்பட்ட நிலையில் தற்போது குளியலறையை சுத்தம் செய்யும் ரசாயனங்கள் பயன்படுத்தியதாக அடுத்த குற்றச்சாட்டை அடுக்கியுள்ளார் சந்திரபாபு நாயுடு. இது பக்தர்களிடையே அதிர்ச்சியை கிளப்பியதுடன் ஆந்திர மாநில அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.